வணக்கம். வெல்கம் டு SSCGD 2023 கிராஷ் கோர்ஸ். உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 7A 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 3ல 10 கொஸ்டின், அதாவது 1ல இருந்து 10 எப்படி ரீசனிங் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து டீ கோட் பண்ணலாம். ஸோ 2024 எக்ஸாம் எழுதும்போது மினிமம் வந்து என்ன 15 கொஸ்டின் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்றது, அதையுமே வந்து இந்த அப்ரோச் பார்க்கலாம். ஏன் 15 கொஸ்டின் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு 4 செக்ஷன் இருக்கும். எல்லாத்துலயுமே வந்து 15 பிளஸ் கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டாவே வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துடும். சரியா, நம்மளோட இது வந்து என்ன கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்னன்னா பிசிக்கல் போகுது. சரியா, 15 கொஸ்டின் வந்து என்ன எப்படி கரெக்டாக போடுறது, அதுதான் வந்து என்ன நம்மளோட மெயின் மோட்டிவா எடுத்து பண்ணலாம். சரிங்களா, நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க கொஸ்டின் என்ன கேட்டுருங்க டக்குன்னு பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, 8 people are sitting in the straight line facing north. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 8 பேர் வந்து என்னன்னா ஸ்ட்ரைட் லைன் உட்காந்துருக்காங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் போட்டலாம். ஸோ 8 பேர் இருக்காங்க ஸ்ட்ரைட் லைன். 1 2 3 4 5 6 7 அண்ட் வந்து 8. இப்போ எம் சிட் வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் லைன். அப்போ என்னன்னா இந்த இடத்துல எம்மோ வரலாம், ஆர் எல்ஸ் வந்து என்ன இந்த இடத்துலயும் வந்து என்ன எம்மோ வரலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், ஒன்லி 2 people சிட் between எம் அண்ட் இ. ஸோ ஏதாவது ஒரு சைடு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துரும், ரெண்டு சைடும் போட்டோம்னா குழப்பிடுவோம். அதனால இந்த சைடு வந்து நான் எம்மோ வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்றாங்க, ஒன்லி 2 people சிட் between எம் அண்ட் ஈனா, ஸோ எம்முக்கும் ஈக்கு நடுவில் 2 பேர் இருப்பாங்க. அப்ப நான் இ இங்க இருந்தா தான் வந்து நடுவில் 2 பேர் இருக்க முடியும். சரி, அடுத்து டி சிட் வந்து என்ன தேர்ட் டு த ரைட் ஆஃப் யூ. ஸோ அதாவது இதுதான் ஈக்கு வந்து என்ன ரைட் சைடு, இது இருந்து லெஃப்ட் சைடா. ஸோ தேர்ட் ரைட்னா இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட். ஸோ இங்க தான் யார் வருவாங்கன்னா டி வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்லி 4 people வந்து சிட் between டி அண்ட் வந்து என்னன்னா டி. அதாவது இந்த டிக்கும் இன்னொரு டிக்கும் வந்து 4 பேர் நடுவில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 1 2 3 4, அப்ப இந்த இடத்துல தான் வந்து இந்த டி வரணும். சரிங்களா, அடுத்து ஜெட் வந்து என்ன சிட் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் வந்து என்னன்னா பி. ஸோ அதாவது என்னன்னா இங்க பி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு இமிடியேட் ரைட்ல தான் யார் இருக்கு அப்படின்னா ஜெட் இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க தான் வரும், வேற இடமே இல்லை. அதனால சரி, மிச்சம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து என்ன இருக்கு, டவுலியோ டஸ் நாட் வந்து என்ன சிட் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன். அப்ப எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுமே இல்லைன்னா ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு, இந்த இடத்துல டவுலியோ வரணும். மிச்சம் ரிமைனிங் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஒய் மட்டும் தான் இருப்பாங்க. அதனால ஒய் வந்து இந்த இடத்துல போட்டு சரிங்களா. அவன் கேட்கறது ஹவு மெனி பீப்புள் சிட் டு த வந்து ரைட் ஆஃப் ஒய். ஸோ ஒய்க்கு வந்து ரைட் சைடு யாரு இருக்கா, இங்க பாருங்களா, ஒய் வந்து இந்த சைடு இருக்குன்னா இவருக்கு ரைட் சைடு யாருன்னா யாருமே இல்ல. சோ அதனால வந்து நன் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா செகண்ட். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் இஸ் வந்து என்ன எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம் ஃபிகர் when the mirror வந்து என்ன held at ரைட் சைட். ஸோ அப்போ ரைட் சைட் மீன்ஸ் வந்து என்ன இந்த இடத்துல வைப்போம். இப்படி வைக்கும் போது வந்து என்ன மிரர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது லெட்டர் சீரீஸ்ல வந்து என்னன்னா நாம வச்சுக்கிறது மிரர் ரிலேட்டடா கேட்டாங்கன்னா நீங்க வச்சுக்கிறது ஏ டி ஓ, ஹிம் HIM அண்ட் வந்து என்னன்னா UV W அண்ட் X. ஸோ இந்த லெட்டர் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா இது நீங்க மிரர் இமேஜ்ல வச்சாலுமே வந்து சேஞ்ச் ஆகாத லெட்டர். ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடு வரும்போது ஏ அப்படியே தான் வரும். ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த லெட்டர் வந்துச்சுன்னா ஈஸியா வந்து நம்ம மனப்பாடம் பண்ண தவிர டக்குன்னு வந்து என்ன போட்டலாம். சரி, அடுத்து என்ன வந்து என்ன மிரர் இமேஜ்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, இந்த பர்சன்டேஜ் வந்து நான் மிரர்ல வைக்கும் போது என்ன ஆகணும், இந்த சைடு வந்து என்ன வந்துடும். சரிங்களா, அடுத்து இந்த ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த ஒன் இந்த மாதிரி இருக்குல்ல, நான் மிரர்ல வைக்கும் போது இந்த சைடு இருக்கிறது வந்து இப்படி வரும், அடுத்து ஒன் இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் ஒன்னே ஒன்று தான், இது மட்டும் தான் இருக்கும். டைரக்டா சொல்லிடலாம். சரியா, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 3. ஸோ விச் லெட்டர் கிளஸ்டர் வில் ரீப்ளேஸ் அ கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏதோ ஒரு என்னன்னா லெட்டர் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ண போது அதை கண்டுபிடிப்போம். சரி, இல்ல ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன், இங்க ஏ இருக்கு, அடுத்து இந்த இதுல ஃபர்ஸ்ட் இ இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது பேட்டர்ன் வரலன்னா ஏல இருந்து வந்து என்னன்னா 3 லெட்டர் விட்டு இ வருது. சரிங்களா, அப்ப ஈல இருந்து நான் 3 லெட்டர் விட்டோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும், ஸோ இந்த 3 லெட்டர் விட்டோம்னா ஐன்னு வரும். ஸோ ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா 2 ஆப்ஷன் ஐல இருக்கு, அதனால ஜே நான் எலிமினேட் பண்ணிடுறேன். சரிங்களா, அடுத்தது அந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்த்ததான். ஸோ ஐக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டனா எம் வருது, அப்ப எம் இங்க இருக்கு கரெக்டா இருக்கு. எம்ல இருந்து 3 லெட்டர் விட்டனா கியூ வருது, அப்ப பேட்டர்ன் வந்து என்னன்னா கரெக்டா வருது அப்படின்னு பார்த்தோம். சரி, அடுத்து நான் செகண்ட் லெட்டர் பார்க்கவே தேவையில்லை, ஏன்னா செகண்ட் லெட்டர் வந்து எல்லாத்துலயும் காமனா தான் இருக்கு என். அதனால ரெண்டாவது விட்டுட்டு மூணாவது வந்து செக் பண்றேன். இங்க ஐ இருக்கு, இங்க வந்து எம் இருக்கு. சரிங்களா, அதாவது ஐ இருக்கு, அடுத்து வந்து 3 லெட்டர் விட்டு வந்து எம் இருக்கு, அப்புறம் எம்ல இருந்து 3 லெட்டர் விட்டோம் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கும், கியூ இருக்கும். ஸோ அப்ப டேரக்டா என்ன சொல்லிடலாம், ஆன்சர் வந்து என்னன்னா செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா போட்டலாம். நான் ஏன் இதை பத்தி சொல்றேன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஏக்கு வந்து 1ன்னு எழுதுங்க, எஃப்க்கு வந்து அதோட லெட்டர் சீரிஸோட நம்பர் போட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது டைம் எடுக்கும். ஜஸ்ட் ரஃப் ஷீட் கொடுக்கும்போது இதை டேரக்டா எழுதி நீங்க பார்த்துட்டாவே வந்து ஈஸியா போட்டலாம். சரியா, கொஸ்டின் நம்பர் 4. 3 different position of the same dice வந்து shown. Find the number on the face opposite the face showing 5. அதாவது 5க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். மெத்தட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கியூப்ல மொத்தம் 6 பக்கம் இருக்கும். சரிங்களா, இந்த 6 பக்கத்துல 5க்கு ஆப்போசிட்ல கேட்கறானா நான் 5க்கு என்னென்ன சைட்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன்.
அதை எலிமினேட் பண்ணா எனக்கு ஆப்போசிட் கிடைச்சிடல. இப்போ 5க்கு சைடில் என்னென்ன இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 3 இருக்கு, 4 இருக்கு. அப்போ நான் 5க்கு சைடில் இருக்கிறத எழுதிக்கிறேன் சரிங்களா. ஸோ 3 இருக்கும், 4 இருக்கும், 2 இருக்கும், 1 இருக்கும். இதெல்லாம் வராது. அப்போ அது இல்லாமல் மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கும், மொத்தம் 6 பக்கம். இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ கடைசி பக்கம் வந்து 6 தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லிடலாம், 5க்கு ஆப்போசிட்ல வந்து 6 இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வே டு சால்வ். ஸோ செகண்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சிம்பிள் தான். அதாவது 2 டயக்ராம் எடுத்துரும். மொத்தம் 3 கொடுத்துருக்காங்களா, இல்லை 2 டயக்ராம் வந்து காமனா இருக்கிற டயக்ராம் எடுத்துக்கலாம். சரி, இது இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் வந்து என்னன்னா 5 இருக்கு. அப்போ என்ன பண்றேன்னா, இந்த 5யும் 5 இருக்கிற காமன் டயக்ராம்ல, ஸோ 5 இருக்கிறதா அதை நான் கிராஸ் பண்ணிட்டு, அதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் எது எங்க நான் கிராஸ் பண்றேனோ அதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் இங்க சேமா இருக்கனால அதை கிராஸ் பண்ணிட்டு அங்கல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல 5 கிராஸ் பண்ணனா கிளாக் வைஸ் டைரக்ஷன் 4 ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்து 3 இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி செகண்ட் டயக்ராம்ல நான் 5 கிராஸ் பண்ணா அடுத்து என்ன இருக்கும், 1 இருக்கும், அடுத்து 2 இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன மீனிங்னா, 4க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கு, 3க்கு ஆப்போசிட்ல 2 இருக்கு. இது இல்லாம மிச்ச ரிமைனிங் என்ன இருக்கணும், 5க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கு, 6க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா வீட்டு இது. இப்போ சில பேருக்கு டவுட் வரும், இந்த 2 டயக்ராம் தான் எடுக்கணுமா, எந்த டயக்ராம்லாம் எடுக்கக்கூடாதுன்னா எந்த டயக்ராம் வேணா எடுத்துக்கலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செகண்டும் தேர்டும், அதாவது இந்த இதையும் எடுத்து பண்றோம் சார். செகண்ட் தேர்ட் பண்ணும்போது எது காமனா இருக்கும் பாருங்களேன், 5 காமனா இருக்கு, அப்போ 5 கிராஸ் ஆயிரும். 2 காமனா இருக்கு, அப்போ 2ம் வந்து கிராஸ் ஆயிரும் சரிங்களா. அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 1 அண்ட் 4. அப்போ 1க்கு ஆப்போசிட் 4, 1 மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, அது வேற ஏதாவது பண்ணுமே. இங்க ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் வந்து பார்ப்போம். ஸோ இங்க என்ன இருக்குன்னா 5 இருக்கு, ஸோ இங்கே 5 இருக்கும், அடியாயிரும். அடுத்து என்ன இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 4 அடியாயிரும். அப்போ என்னன்னா 3க்கு ஆப்போசிட்ல வந்து 2 இருக்கிற மாதிரி வரும். ஒன்னே ஒன்று தான், 2 வந்து அடியாகும் போது ஒன்னே ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதுல எந்த பேட்டர்ன் போட்டாலுமே நமக்கு வந்து என்னன்னா கண்டுபிடிச்சிடும். ஸோ ஆன்சர் டேட்டா சொல்லலாம் 5க்கு ஆப்போசிட்ல இருக்குது 6 அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 5. ஸோ which are the following options will replace a question mark in the given series? ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆக போகுது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ட்ரை பண்ணுவோமே. அதாவது 3 இருக்கு, அடுத்து 8 இருக்கு, ஸோ அடுத்து 18 இருக்கு, அடுத்து 38, ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கு, ஸோ அடுத்து வந்து 158 இருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணா, அதாவது 3ல இருந்து நம்ம 5 கூட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். 8ல இருந்து என்ன கூட்டினா 10 கூட்டினா வரும். ஏதோ பேட்டர்ன் வருதானா சொல்ல முடியாது. அப்புறம் 10ல இருந்து என்ன கூட்டினா 20 கூட்டினா 38 வரும். ஸோ இதுல ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, அதாவது நாங்க 10 வரும்னா என்ன பண்ணணும், 5 கூட்டினா தான் 10 வரும் சொன்னேன். அதாவது ப்ரீவியஸ் அதை வந்து இன்னொரு வாட்டி நான் கூட்டுறேன், அப்பதான் 10 வருது. அதே மாதிரி 10ல இருந்து 10 கூட்டினா தான் எனக்கு 20 வரும். அப்ப நீ 20ல இருந்து இன்னொரு 20 கூட்டுறேன், என்ன வரும், 40 வருமா. இப்ப இந்த 40 ஆட் பண்றேன். அப்ப 40 + 38 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78. ஸோ ஆன்சர் வந்து என்ன 78. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஃபுல்லா ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இங்க 40ல இருந்து என்ன பண்ணுவோம், இன்னொரு 40 வந்து என்ன ஆட் பண்ணும். ஸோ 40 + 40 வந்து என்ன 80ன்னு வரும். ஸோ 80, அதாவது 78 + 80 கூட்டினா 150. அப்ப பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா. கொஸ்டின் நம்பர் 6. இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் டென்டி ரிட்டன் வந்து என்னன்னா ஒரு ஃபார்மேட்ல இருக்கு, ப்ராமிஸ் வந்து என்னன்னா ஒரு ரிட்டன் ஃபார்மேட், ஹவ் வில் வந்து என்ன சர்டன் பி ரிட்டன் இன் தட் லாங்குவேஜ். அதாவது இந்த பேட்டர்னுக்கு வந்து ஒரு இது வரும்ல, அதே மாதிரி ப்ராமிஸ்க்கு ஒரு பேட்டர்ன் வரும், செட்டனுக்கு ஒரு பேட்டர்ன், மூணும் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணும், அதுதான் கண்டுபிடிக்கணும் சரி. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து ரெண்டு வேலை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா, கொடுக்கறதுலேயே வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடிச்சுன்னா அதை வந்து எடுத்துட்டு பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற லெட்டரும் இங்க இருக்கிற லெட்டர் ஏதாவது காமனா இருக்கான்னு பாருங்க. ஸோ கொடுக்கறக்க வந்து அந்த ரிட்டன் ஃபார்மேட் இருக்குல்ல, ப்ராமிஸ் இஸ் ரிட்டன். ஸோ இதுல வந்து என்னன்னா அதுல காமனா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதுல சி வந்து காமன் இங்கேயே கிடையவே கிடையாது. மிச்ச லெட்டர் வந்து ஈன்னு இருக்குல்ல, ஸோ ஈ இங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஈ இங்க இருக்கு. அப்ப ஈக்கு என்ன எழுதிருக்காங்கன்னா ஜீன் எழுதிருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஈக்கு ஜீன் வரும்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 2 இருக்கு. சரி, ஓகே. அடுத்த லெட்டர் பார்ப்போம். ஆர் இருக்கு. இங்க ஆர் ஏதாவது இருக்குன்னா இந்த இருக்குங்க. ஸோ ஆருக்கு என்ன எழுதிருக்காங்கன்னா யூன்னு எழுதிருக்காங்க. அப்ப ஆருக்கு யூன்னு எழுதுன்னு இங்க ஒரே ஒன்று தான். ஸோ டேரக்டா சொல்றேன், இதுதான் ஆப்ஷன்ஸ் ஆன்சர் அப்படின்னு சரிங்களா. ஸோ ஏன் இந்த இதுல பண்ணணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து கொடுத்ததுல இருந்தே எடுத்து வந்து என்னன்னா எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ சரிங்களா. ஆர் என்ன ஆல்பபெட்ல போட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டி இருக்கா, ஸோ டிக்கு வந்து என்னன்னா ஜீன் வருது, விச் மீன்ஸ் வந்து என்ன, டில இருந்து 2 லெட்டர் தாண்டணும் அப்படின்னா ஜீன் வரும். ஸோ அடுத்து பில இருந்து எஸ் வருது. ஸோ பில இருந்து 2 லெட்டர் தாண்டணும் அப்படின்னா எஸ் வரும். அப்ப சில இருந்து என்னன்னா 2 லெட்டர் தாண்டணும் என்ன வரும், எஃப் வரும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எஃப் இருக்கு, டேரக்டா இதையும் போட்டலாம் சரியா. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 7. செலக்ட் ஆப்ஷன் ஃபிகர் விச் இஸ் எம்பெடட் இன் த கிவன் ஃபிகர், ரொட்டேஷன் நாட் அலவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க, நம்ம பார்த்தோன்னே வந்து என்னன்னா தனியா வந்து என்னன்னா அப்படி தெரியுது. ஸோ இதுதான் வந்து என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு. இங்க ஒரு இது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன டேரக்டா ஆன்சர் வரும். ஸோ இது டேரக்டா கொடுத்துருக்காங்க. பட் மிச்சதெல்லாம் வந்து என்னன்னா இருக்கும், பட் ரொட்டேஷன்ல இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா தப்பா இருக்கும் சரிங்களா. ஈஸியா பார்த்தோன்னே வந்து இதை கண்டுபிடிச்சா இதுதான் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது இதுக்கெல்லாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து 8. விச் ஆப்ஷன் ரெப்ரசன்ட் த கரெக்டர் ஆஃப் த கிவன் வேர்ட் அஸ் தே வுட் அப்பியர் இன் த இங்கிலீஷ் டிக்ஷனரி. டிக்ஷனரி ஆர்டர்ல நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஜே தான் இருக்கு, அடுத்து யூ தான் இருக்கு, மூணாவது பாருங்களேன். ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் வரும், எதர் எம் வருமா, ஐ வருமா, பி வருமா, என் வருமா. ஸோ நம்மளுக்கு தெரியும் டெஃபினட்டா வந்து என்னன்னா ஐ தான் வரும் சரிங்களா. ஐக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா எம் வரும், ஆர் என் வரும். ஆல்சோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு? பி வரும் சரிங்களா? ஸோ எம்என்பிலாம் லேட்டாக தான் வருது. அப்போ ஐ தான் வரும். அப்போ டேரெக்டாக என்ன சொல்லலாம்? இதுதான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட்ல இருக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ இது ரெண்டை எலிமினேட் பண்ணிடும். மிச்சம் இதெல்லாம் இருக்கு. அடுத்தது 3 தான் இருக்கு சார். நம்ம பார்க்க தேவையில்ல. அடுத்து என்னதுன்னா 4 வருமா 1 வருமான்னு பார்க்கணும். ஸோ இங்கே 4 இருக்கு, இங்கே 1 இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேயுஎம். ஸோ இங்கே ஆனால் எம் இருக்கு, எம்முக்கு அப்புறம் வந்து பி இருக்கு, இங்கே வந்து என்ன ஐ இருக்கு. டேரெக்டாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் வரும். ஏன்னா எம் தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பி வரும். ஸோ டேரெக்டாக ஆன்சர் 2, 3, 1, 5, 4 அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா? ஜஸ்ட் நம்ம டிக்ஷனரி ஆர்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க டக்கு டக்குன்னு பார்த்தோம்னாவே ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப டைம் இதுக்கும் எடுக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து 9. ஸோ செலக்ட் ஆப்ஷன் ரிலேட்டட் டு த ஃபிஃப்த் நம்பர் இந்த சேம் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதாவது ஸோ இந்த 9 இஸ் 11 ப்ரொபோசிஷன் வச்சு 29 இஸ் 21 ப்ரொபோசிஷன் வந்து 37. அதாவது இது வந்து என்னன்னா ஒரு ஃபார்மேட்ல இருக்கும், இது வந்து ஃபார்மேட்ல இருக்கும், இது வந்து ஃபார்மேட் மூணுமே ஒரே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணும். ஸோ அதுதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 இஸ் 11 இருக்குல்ல. ஸோ இது என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து என்னன்னா 9ல இருந்து 2 கூட்டினா 11 வரும் சரியா? ஸோ வேற ஏதாவது அடுத்ததுலேயே வந்து அப்படி பண்ணி பார்ப்போம். ஸோ 29 இருக்கு, 21 இருக்கு. டெஃபினட்டா வந்து என்ன ப்ளஸ் பண்ற மாதிரி இல்லை. இங்கே தான் கம்மியான வேல்யூ இருக்கும். அப்போ இந்த பேட்டர்ன் வந்து என்ன பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து தப்பானது. சரி வேற எந்த வேலை பண்ணணும் அப்படின்னா இங்கே 11 இருக்கு பார்த்தீங்களா? அதாவது 9 இஸ் 11 இருக்குல்ல. இந்த 11 என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எனக்கு 22ன்னு வரும். இதுல இருந்து 13 கழிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 22ல 13 கழிச்சா எனக்கு 9 வரும். ஸோ இதுதான் வந்து இதே பேட்டர்ன்ல 29 இருக்கு, 21 இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் 21 இன்ட்டு 2 போடுவேன் சரிங்களா? என்ன வரும் 42ன்னு வரும். இதுல இருந்து நான் 13 கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன வரும் 29 வரும். ஸோ அதே பேட்டர்ன்ல 37 இருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 இருக்கும். இங்க கொஸ்டின் மார்க் இருக்கா? இப்போ நான் ஆப்ஷன்ல எது பண்ணா எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் வரும். நான் 25 பண்ணணும். 25 இன்ட்டு 2 பண்ணா என்ன வரும்? ஸோ 50 வரும். 50ல இருந்து நான் 13 கழிச்சேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஆன்சர் 37. ஸோ அதனால டேரக்டா என்ன சொல்றேன் 25 ஆகும். வச்சது போட்டா வராது சரிங்களா? இது கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து என்ன டிஃபிகல்ட்டான இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மல்டிப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து என்னன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்த்து போடுறதுக்குள்ளேயே வந்து டைம் போடும். ஸோ அதனால வந்து என்னன்னா இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே உங்களால வந்து என்ன ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா பாருங்க. அப்படியே ஜஸ்ட் வந்து என்ன ஸ்கிப் பண்ணிக்க. இப்போ எண்ட்ல டைம் வந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 10. ஸோ நம்மள கடைசி கொஸ்டின்ஸ் செலக்ட் த லெட்டர் கிளஸ்டர் அமங் த வந்து என்ன கிவன் ஆப்ஷன்ஸ். சரி இதுல என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு அவன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இந்த ஓ இருக்கா. ஸோ அடுத்தது வந்து வி இருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓல இருந்து வந்து என்னன்னா வி வருது. நடுவில் எத்தனை லெட்டர் பாருங்களேன் 2, 4, 6. அப்போ ஓல இருந்து வி வரணும். ஆனால் 6 லெட்டர் உள்ள இருக்கு சரிங்களா? அடுத்து இந்த வில இருந்து சி வருது. ஸோ வில இருந்து சி வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்க 2, 4, 6. அப்போ என்ன மீனிங்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்னன்னா 6 லெட்டர் வந்து என்ன நடுவில் இருக்கு. வில இருந்து சிக்கு 6 லெட்டர் இருக்கு. சில இருந்து ஜிக்கு டெஃபினட்டா வந்து 6 லெட்டர் இருக்கும். அடுத்து ஜேல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜேல இருந்து 6 லெட்டர் விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 2, 4, 6. என்ன ஒரு ஆன்சர் கியூன்னு ஆரம்பிக்கும். சரி கியூல இருக்கிறது 2 இருக்கு. அதனால இது 2 எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ கியூ அப்ப செகண்ட் பேட்டர்ன் பார்ப்போமே. இங்க எல் இருக்கு, இங்க இ இருக்கு. சரி அதாவது என்னன்னா எல் இங்க இருக்கு, இங்க இந்த இ இருக்கு. அப்ப என்ன சொன்னா ஃப்ரண்ட் போகக்கூடாது. பேக்வர்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ இ இங்க இருக்குல்ல. அப்ப இந்த நடுவில் எத்தனை இருக்கு 2, 4, 6. அப்ப பேக்வர்ட்ல 6 லெட்டர் தாண்டி தான் வந்து இ இருக்கு. அப்ப இல இருந்து எக்ஸுக்கு வந்து 4 லெட்டர் தாண்டி இருக்கும். ஸோ எக்ஸ்ல இருந்து கியூக்கு வந்து 6 லெட்டர் இருக்கும். கியூல இருந்து பேக்வர்ட் போனோம் அப்படின்னா ஸோ கியூல இருந்து பேக்வர்ட் போனா 2, 4, 6. என்ன கியூ ஜேன்னு இருக்கும். ஸோ டேரக்டா சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னா முதல் ஃபார்வர்ட்ல 6 லெட்டர் போகுது. இந்த செகண்ட் லெட்டர் கிளஸ்டர்ல வந்து பேக்வர்ட் 6 லெட்டர் போனோம் அப்படின்னா ஆன்சர் வந்து வச்சுங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம 10 கொஸ்டின் பார்த்தாங்க. 10 கொஸ்டினுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சிலது நல்லாவே டைம் எடுத்துச்சு. சிலது டக்கு டக்குன்னு போடுற மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா. ஸோ அதனால ரீசனிங் பொறுத்த அளவுக்கு வந்து என்னன்னா எவ்வளவு தூரம் நம்ம வந்து என்ன ரிப்பீட்டடா சால்வ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து என்ன ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் நம்மளுக்கு வந்து என்னன்னா எல்லா மார்க்கும் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணணும்னு இல்லை. நமக்கு வந்து என்னன்னா இந்த பாஸ் மார்க் வந்தா போதும். அதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்துக்கலாம் சரிங்களா. அதனால இது உங்களுக்கு ஃபாஸ்டா தெரியுமோ டக்குன்னு வந்து என்னன்னா நம்மள அப்ரோச் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றது அந்த கொஸ்டினை டக்குன்னு சால்வ் பண்ணணும். மிச்சம் இருக்கிறத வந்து என்ன ஸ்கிப் பண்ணிங்க ஆர் எல்ஸ் வந்து என்ன லாஸ்ட்ல பண்ணிக்கலாம் சரி அந்த மாதிரி வச்சு பண்ணுங்க. ஸோ அடுத்ததுல வந்து 11ல 20 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்க. நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.